பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கான வேத வசனம் மல்கையா 3:13-15 வரை. நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பதே விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துதித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரங்களை பாக்கியவான் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். இந்த வேத வசனத்தின்படி அநேக சூழ்நிலையில் நம்மளும் இப்படி தான் இருந்திருப்போம். இப்படி தான் நம்ம கேள்வி கேட்டிருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களே, அதாவது நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க அதிகமாக ப்ரொமோஷன்ஸ் வாங்குவாங்க, அதிகமாக மார்க்ஸ் எடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இன்னுமே ஏதோ ப்ராஸ்பர் பண்ணால் அந்த மாதிரி ப்ராஸ்பர் ஆகாத மாதிரியே இருப்பீங்க. ஆனால் அவங்க அவ்வளோ கெட்டது செஞ்சாலும் அவங்க நல்லது தான் அனுபவிப்பாங்க. ஆனால் நம்ம அதிகமாக நல்லது செஞ்சால் நம்ம தீமையை மாத்திரமே நம்ம அதிகமாக அனுபவிப்போம். பட் ஸ்டில் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை மல்கையா 3:13 சொன்னது போல, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம அவர்கிட்ட விரோதமாக பேசாமல், அவருக்கு கடினமாக இருக்காமல், நம்ம அவரோட பிரச்சனத்தில் நிரம்பி அவருக்காக நம்ம காத்திருக்கணும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று 1 பேதுரு 5:6 சொன்னது போல, நம்மளும் ஏற்ற காலம் வர வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் நம்ம அடங்கியிருக்கும் பொழுது அவர் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஸோ let us stay in his presence and see all the greater things than these. God bless you.